ஓம் நமச்சிவாய. ஏகதந்த கஜமுகா லோகபந்த நிஜகுணா நாகச்சந்த புஜபலா உமானந்த பாகிமாம் ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்தன் இளம்பிறை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை புந்தியில் வைத்து அடிபொற்றுகின்றேனே. இன்றைய நாளுக்குரிய திருமந்திரம் அது ஐந்தாம் தந்திரத்தில் ஞானம் எனும் தலைப்பில் ஒன்பதாவது பாடல். இந்த பாடலில் திருமூலர் ஞானிக்கு நல்லது என்பதும் கெட்டது என்பதும் இல்லை என்று உறுதிபட கூறுகிறார். இதோ அந்த பாடல். நன்னிய ஞானத்தின் ஞானாதி நண்ணுவோன் புண்ணிய பாவம் கடந்த விளக்கற்றோன் கண்ணிய நேயம் கரை ஞானம் கண்டுளோன் திண்ணிய சுத்தன் சிவன் முத்தன் சித்தனே. நன்னிய ஞானத்தின் ஞானாதி நண்ணுவோன், பெற்ற ஞானத்தில் ஞானம் முதலான நான்கு நிலைகளையும் அடையப் பெற்றவனே. நான்கு நிலை என்பது சரியை ஞானம், கிரியை ஞானம், யோக ஞானம் மற்றும் மறை ஞானம். இந்த நான்கு நிலைகளை பெற்றவன் புண்ணிய பாவம் கடந்த பிணக்கற்றோர், புண்ணிய பலன்களான நன்மையும் பாவ பயன்களான தீமையும் அவனை நெருங்க இயலாது. இவற்றையெல்லாம் கடந்து நிற்பவன் அந்த ஞானி. கண்ணிய நேயம் கரைஞானம் கண்டுளோன், பெருமைக்குரியதான சிவஞானத்தின் முடிவை கண்டறிந்தவன். திண்ணிய சுத்தன் சிவமுத்தன் சித்தனே, திடசித்தமுடையவன், மனமாசு அற்றவன், சிவப்பேறு வாய்க்கப்பெற்ற ஞான சித்தனும் அவனே என்று ஞானிகளுக்கு நல்லது கெட்டது என்பது கிடையாது என்பதை உறுதிபட கூறுகிறார். இதைத்தான் அவர் நன்னிய ஞானத்தின் ஞானாதி நண்ணுவோன் புண்ணிய பாவம் கடந்த பிணக்கற்றோன் கண்ணிய நேயம் கரை ஞானம் கண்டுளோன் திண்ணிய சுத்தன் சிவன் முத்தன் சித்தனே. பெற்ற ஞானத்தில் சரியை ஞானம், கிரியை ஞானம், யோக ஞானம், மறை ஞானம் போன்ற நான்கு நிலைகளை அடைய பெற்றவனை புண்ணிய பலன்களாகிய நன்மையும் பாவ பயன்களாக தீமையும் அவனை நெருங்க இயலாது. இவற்றையெல்லாம் கடந்து நிற்பவன். பெருமைக்குரியதான சிவஞானத்தின் முடிவை கண்டறிந்தவன் அந்த ஞானி. திடசத்தமுடையவன், மனமாசு அகன்றவன், சிவப்பேறு வாய்க்கப் பெற்ற ஞான சித்தனும் அவனே என்று ஞானிகளுக்கு பாவ புண்ணியங்களோ நல்லது கெட்டதோ இவையெல்லாம் ஒன்றே என்று உறுதிபட கூறுகிறார் திருமூலர். ஓம் நமச்சிவாய.